சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம். இத பாரு, தோசை சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஹார்ட் ஷேப் தோசை. வேணாம் பாட்டி, எனக்கு தூக்கமா வருது. அச்சோ, அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி தங்கம்மா. அப்புறம் ராத்திரியில ரொம்ப பசிக்கும், தூக்கம் எல்லாம் கெட்டு போயிரும். சாப்பிட்டுட்டு தூங்கிடுன்னு. இந்தாங்க, புடிங்க 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 புடிங்க. அது குட். சாப்பிடுங்க. மாப்பிள்ளை தம்பி, உங்களுக்கும் தோசை ஊத்திருக்கேன், நீங்களும் சாப்பிடுங்களேன். இல்லம்மா, இருக்கட்டும். இங்க பாருங்க, அவளை எதிர்பார்த்துட்டு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. தானா வருவா. எங்க போயிட போறா? மாப்பிள்ளை தம்பி, முன்னாடி உங்க வீட்டுல இருக்கும்போது உங்க அக்கா பிரச்சனை பண்ணுவா. அப்ப இந்த மாதிரி போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம தேடுறதுலயும் பயப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கும். இப்ப அவளுக்கு என்ன கேடு வந்துருச்சு? காரணமே இல்லாம மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கா. சொல்லாம கொள்ளாம எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு தெரியல.